நீதிமன்றத்தின் தடையை மீறி கோவை குறிச்சிக்குளத்தில் போட்டிகள் மற்றும் விழாக்கள் நடத்துவதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி தருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே இந்த குளத்தில் தனியார் ஆக்கிரமிப்புகள் அதிகம் இருக்கும் நிலையில் அரசு அதிகாரிகளும் பொறுப்பின்றி செயல்படுவதாக கோவை நகர மக்களும் புகார் தெரிவிக்கின்றனர். கோவையில் பொதுப்பணித்துறையின் கீழ் உள்ள 372 ஏக்கர் பரப்பளவிலான குறிச்சி குளத்தில் இருந்து சாலை விரிவாக்க பணிக்காக பிரிக்கப்பட்ட 3 ஏக்கர் கொண்ட பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டது. நீர்நிலைகளில் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்று கூறி கோவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளுக்கு தடை பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பகுதியில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டேட் மேட்ச் 12-13 குறிச்சியில் நடத்துகிறோம். அதுக்கு வந்து மேயர் கிட்ட பிடபிள்யூ கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த ஏரியா ஸ்டேஷன் போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டு லெவலிருந்து ஒரு 60 டீம் கலந்துக்குவாங்க. டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம். கபடி அசோசியேஷன் கிட்ட, ஸ்டேட் அசோசியேஷன் கிட்ட கபடி அசோசியேஷன் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீதிமன்ற தடையை மீறி மாநகராட்சி அதிகாரிகள் போட்டிகள் நடத்தவும் அவ்வப்போது விழாக்கள் நடத்தவும் அனுமதி அளிப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு 2 நாள் ஒரு டோர்னமெண்ட் ஒரு குளத்துக்குள்ளே நடத்துறதுக்கு மாநகராட்சி கிட்ட முறையாக அனுமதி வாங்கியிருக்கோம் அப்படின்னு கடிதத்தை காட்டுறாங்க. அப்புறம் பொதுப்பணித்துறை, இந்த குளம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த குளத்தில் அவங்ககிட்டே அனுமதி வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அனுமதியாக அரசாங்கமே இந்த இடத்துல குளத்துக்குள்ளே நீங்கள் ஒரு திருவிழா நடத்துங்க, ஒரு போட்டி நடத்துங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. அதுவும் கோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்க இடத்துல நடத்துறது தப்பு. நீர்நிலைகள் நீர்நிலைகளாகவே பாதுகாக்கப்படணுங்கிறது தான் வெல் செட்டில் லா. ஸோ உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட ஒரு தீர்ப்புங்க. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா அரசாங்கமாகட்டும் தனியார்களாகட்டும் எல்லாருமே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பல்வேறு வகையில் வணிக ரீதியான கட்டடங்களாகவும் பல்வேறு வடிவங்களில் அதை மாற்றிட்டே வர்றாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இதற்கிடையே குறிச்சி குளத்தின் நீர்வழி பாதையில் உள்ள புட்டுவிக்கி பாலத்தை அகலப்படுத்தும் பணிகள் மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வருகின்றன. மண்ணை தோண்டி தண்ணீர் வரும் பாதையில் போட்டிருப்பதால் மழை பொழிவு ஏற்படும் போது குளத்திற்கு நீர் வராது என்று கவலை தெரிவிக்கின்றனர் குறிச்சி குள பாதுகாப்பு குழுவினர். இது மழைக்காலங்கிறங்காட்டி உடனடியாக இந்த மண்ணை ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா இது குளத்துக்கு போகிற இதை பாதை தண்ணீரை அடைச்சிக்கும். இது ஒரு வழியில் தான் குளத்துக்கே தண்ணி வருது. இது இப்போ இந்த பாலம் கட்டுறதுக்கு எப்படி இருந்தால் ஒரு 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த இதை மண்ணை எடுப்பாங்க. அது இப்போ மழை வந்துச்சுன்னா இந்த குளத்துக்கு தண்ணியே வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக கோவை மாவட்ட பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கேட்டபோது 2 நாட்கள் என்பதால் தான் கபாடி போட்டி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டதாக விளக்கம் தரப்பட்டது. அதேபோல் புட்டுவிக்கி பாலத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் மண்ணை உடனடியாக அப்புறப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா.